யாருக்கு உதவ வேண்டும் அப்படின்னு உணர்த்த, அது வந்து யாருக்கெல்லாம் நம்ம உதவலாம், எப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம உதவக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சின்ன கதையை பார்க்கலாம். ஒரு காட்டில் ஒரு மிருகங்களை வேட்டையாடக்கூடிய ஒரு வேடன் இருந்தான். அவன் ஒவ்வொரு மிருகங்களையா வேட்டையாடிகிட்டே இருந்தான். அப்படி வேட்டையாடிட்டு இருக்கும்போது அவன் அந்த காட்டில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொருட்களை வேட்டையாடி அவன் வீட்டுக்கு கொண்டுட்டு போயிட்டே இருந்தான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் வேட்டையாடிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு அந்த காட்டில் கேட்ட சத்தத்தில் அவன் வந்து வேட்டையாடவங்களுக்கு தெரியும், இப்படி ஏதாவது ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சுன்னா அந்த காட்டில் ஏதாவது பெரிய மிருகங்கள் வரப்போகுது, இல்லைன்னா பெரிய மிருகங்கள் வந்து சண்டை போடுது அப்படின்னு தெரியும். அதே போல் இதுவும் ஒரு பெரிய சத்தம் கேட்ட உடனே அவனுக்கு என்ன செய்யணுன்னே தெரியலை. அவன் உடனேயே ஒரு இடத்துல வியந்து அப்படியே ஒளிஞ்சு நிற்கும்போது அந்த காட்டில் வந்து ஒரு சிங்கம் வந்துச்சு. அந்த சிங்கம் வந்த உடனே அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அவன் ஓடுறான். அவனும் ஓட ஓட அந்த சிங்கமும் பின்னாடியே துரத்த ஆரம்பிச்சிட்டு அவனும் அது ஸ்பீடாக ஓடி ஒரு பெரிய மரம், அந்த மரத்துக்கு மேலே ஏறுறான். ஏன்னா சில சிங்கங்கள் வந்து என்ன செய்யும், மரம் ஏறணும். அந்த அது வந்து ஏறக்கூடிய மரம் வந்து எப்படி இருக்கணும்னா வண்ணமாக இருக்கணும். அதுபோல் ரொம்ப உயரமாக இருக்கக்கூடாது. அது வந்து கிளைகள் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுபோல் அந்த சிங்கத்துக்கு என்ன செய்யணும், வயசு கொஞ்சம் குறைவாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் சிங்கம் வந்து மரம் ஏறிக்கிடும். ஆனால் இது என்ன, அந்த வேட்டைக்காரனுக்கு ஒரு லக்குனா அவன் ஏறின மரமோ சின்ன மரம் நீளத்தில் உயர்ந்த மரம். அந்த கிளையெல்லாம் வந்து சின்ன சின்ன கிளைகள். அதுபோல் அந்த சிங்கத்தோட சிங்கமும் வயசான சிங்கம். அப்போ என்ன செய்ய முடியும், அவனும் கடகடன்னு ஏறுறான். ஏறி அப்பா அந்த சிங்கத்திட்ட இருந்து எப்படியோ நம்ம தப்பிச்சுக்கிட்டோம் அப்படின்னு மனசில் நினைக்கிறான். அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது அவன் வந்து கீழே பார்க்குறான், சிங்கம் நடந்துக்கிட்டே இருக்குது. தப்பிச்சிட்டோன்னு நினச்சி மேலே பார்க்குறான், ஒரு கருங்குரங்கு அவன் தலைக்கு மேலே இருக்குது. அதை பார்த்தோடது அவனுக்கு உயிரே போயிட்டு, அட கடவுளே, நம்ம வந்து கீழே சிங்கத்திட்ட இருந்து தப்பிச்சு நம்ம மேலே கருங்குரங்குக்கிட்ட மாட்டிக்கிட்டோமே, அது நம்மளை இப்போ என்ன செய்ய போகுது அப்படின்னே தெரியாமல் அவன் புலம்பிக்கிட்டே இருந்தான். எப்படி நம்ம அந்த சிங்கத்திட்டேருந்து தப்பிக்கிறது, அவன் இந்த கருங்குரங்குக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே, இந்த கருங்குரங்குகிட்டேருந்து நம்ம எப்படி தப்பிப்போம்னு நினச்சிட்டு இருந்தானான். அப்படி நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அந்த கருங்குரங்கை பார்க்குறான். அந்த கருங்குரங்கு சொல்லிச்சான், சரி இந்த சிங்கத்துக்கிட்டேருந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறியா, அப்படின்னு நினைக்காத, நீ வந்து மேலே அந்த உயர்ந்த கலையில் போய் உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லுது. அப்படி சொன்ன உடனே அந்த மனுஷனும் இருக்கிறான். அந்த வேடன் இருந்த உடனே அந்த கருங்குரங்கு கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த வேடன்ட்ட சொல்லுது, நானே என் போக்குள்ளே தூங்கிட்டு இருந்திருப்பேன். நான் உன்னை இப்போ காப்பாற்ற போய் இந்த சிங்கம் இப்போ யார் தூங்கி கீழே விழுந்தாலும் இந்த சிங்கம் தின்றோம். அதனால் நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன். நீ வந்து என்னை பார்த்துக்கிட்டே இருந்துக்கோ. என் கையை ஸ்லிப்பாகி நான் கிளையிலேருந்து கீழே உள்ளது போல் இருந்தாலும் நீ என்ன கைப்பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லும். அதுக்கு ஏற்றபடி அந்த வேடனும் கேட்டுக்கிட்டு சரி நான் உன்னை வந்து பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போது அந்த குரங்கும் தூங்க ஆரம்பித்தாச்சு. அவன் இந்த வேடன் வந்து அந்த கிளையில் இருந்துகிட்டே இருக்கும்போது அந்த சிங்கம் சொல்லுது, எப்படியாவது நான் இன்றைக்கி உன்னை சாப்பிட்டு தான் தீருவேன். எனக்கு ஒரு நேரம் சாப்பாடு அடங்கிட்டுன்னா நான் அதுக்கு பிறகு யாரையுமே சாப்பிட மாட்டேன். இன்றைக்கி வந்து சாப்பாடு அவ்வளோந்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்போ அது சிங்கம் தான் சொல்லுது, அப்போ நீ என்ன செய்கிறன்னா நீ காப்பாற்றிக்கணும்னா அந்த குரங்கோட கையை இழுத்து விட்டுட்டேன்னா அந்த குரங்கு வந்து கீழே விழுந்துடும், நான் அதை சாப்பிட்ருவேன். அப்போ நான் இன்றைக்கி சாப்பிட்டாச்சு, நான் அதுக்கு பிறகு இன்றைக்கி யாரையும் சாப்பிட மாட்டேன், நாளைக்கு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த வேடனும் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ என்ன செய்கிறதுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு அவன் வந்து தன்னை எப்படி காப்பாற்றிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த குரங்கோட கையை எடுத்து விட்டுருக்கான். அது எடுத்து விட்டோடது அந்த குரங்கு வந்து எடுத்து விட்டுட்டு கீழே பார்க்குறான், குரங்கு கீழே காணும். அப்போது அந்த சிங்கமும் பார்க்குது,
குரங்க காணோம். அந்த குரங்கு அடுத்த கிளையில தான் தொங்கிட்டு இருக்குது. அந்த குரங்கு அவனை பார்த்துட்டு சொல்லிச்சான், "நீ வந்து உன்னை நான் காப்பாற்றதுக்காண்டி நான் வந்து உன்னை எதுவுமே பண்ணாமல் நான் உன்னை காப்பாற்றிக்கிட்டேன். ஆனால் நான் கொஞ்ச நேரம்தான் தூங்குவேன்னு சொன்னேன். சொன்னதுமே உனக்கு மனசில் அதிக ஆலோசனைகள் ஆரம்பிச்சிட்டு, அதனால் நான் தூங்கவே இல்லை. என் கண்களை மட்டும் மூடிக்கிட்டு நான் கிளைகளை பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருந்தேன். ஆனால் நீ வந்து உன்னை காப்பாற்றிக்கிறதுக்காண்டி நீ என்னை வந்து இந்த சிங்கத்திட்ட பிரச்சனைக்குள்ளே மாட்டி விட ஆரம்பிச்சிட்ட. என்னையே நீ கொல்லதுக்கு துணிஞ்சிட்டல. இனி நான் வந்து உன்னை நான் காப்பாற்ற மாட்டேன். நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு. இதே நிலமை தான், இந்த குரங்கோட நிலமை தான் நமக்கும். ஒருத்தங்களுக்கு நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து உதவி பண்ணிகிட்டு இருந்தோன்னா அவங்க வந்து நம்மளை வந்து வம்பில் மாட்டி விடுறதுக்கு சிறிது கூட யோசிக்க மாட்டாங்க. நம்ம யாருக்கெல்லாம் உதவி பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது வந்து நீங்கள் 3 விஷயத்த புரிஞ்சு வச்சுக்கிடணும். அது எப்படின்னா, நம்ம ஒருத்தங்களுக்கு உதவுறோன்னா அவங்க வந்து இப்போவோ நம்ம பிந்தைய காலத்துலேயோ அவங்க வந்து அந்த உதவியால் நமக்கு ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. அந்த பிரச்சனை அப்படி வருதுன்னு தெரிஞ்சால் நம்ம அவங்களுக்கு உதவியே கூடாது. அப்படி இருக்கணும். இல்லைன்னா நம்ம இப்போ உதவி பண்ணியிருக்கோம், அவங்க பிறகு நமக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி நம்ம யாருக்குமே உதவி பண்ணவே கூடாது. அவங்க அதுக்கு பிறகு அவங்க பண்ணாட்டா நம்ம அவங்கள வந்து நான் அப்போ பண்ணேன்ல அதை சொல்லியும் காட்டக்கூடாது. இல்லைன்னா சரி நீ அது அந்த 2மே தெரிஞ்சும் நீ ரிஸ்க் எடுத்து அவங்களுக்கு வந்து உதவுகன்னா அவங்களோட இயல்புகள் எல்லாமே தெரிஞ்சு மட்டுமே நம்ம உதவுனோன்னா இந்த 3 ஒருத்தங்களுக்கு நீங்கள் உதவ போகிறீங்கன்னா இந்த 3 இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு உதவுங்க. அப்படி உதவினீங்கன்னா அது சிறந்தது.